இன்றைக்கி வீடியோவில் வந்து ஹோம்மேட் பட்டர் பிஸ்கெட் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் 1 கப்பு கோதுமை மாவு, அதில் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்சு சால்ட் போட்டு ஜலிச்சு வச்சுக்கணும். 1/2 கப்பு பட்டரு, 1/4 கப்பு சர்க்கரை, தேவையான அளவுக்கு பால். பவுலில் பட்டரையும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நல்லா வந்து கிண்டிக்கோங்க. நான் பட்டரை வந்து அப்படியே சேர்த்துக்கிட்டு, நீங்கள் வந்து பட்டரை வந்து கொஞ்சம் மெல்ட் பண்ணி சேர்க்கலாம். இது இன்னும் ஈஸியாக இருக்கும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி பட்டரும் சுகரும் சேர்ந்து நல்ல ஒரு க்ரீம் பதத்தில் வந்ததுக்கப்புறம் கோதுமை மாவு சேர்க்கணும். பால் ஊற்றி பிசையணும். கரெக்டான பதத்தில் பிசையணும். பால் ரொம்ப அதிகமாக குடிரக்கூடாது, அதே சமயம் குறைஞ்சிடக்கூடாது. நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணி பிஸ்கெட்டுக்கு தகுந்த மாதிரி ஷேப்ஸ் ஆக்கிடலாம். இப்போ வந்து ஓடிஜியை வந்து 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. நான் ஓடிஜியில் தான் இந்த பிஸ்கெட் செஞ்சேன். ஓடிஜியை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு பேக் மோடில் வச்சு 15 to 18 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்தால் சூப்பரான பட்டர் பிஸ்கெட் ரெடி. இதே டைப்பில் நான் ராகி பிஸ்கெட்டும் செஞ்சுருக்கேன். இது ரெண்டுமே நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. ஓடிஜி இல்லாதவங்க வீட்டில் கடாயிலையும் செய்யலாம், கேஸ் அடுப்பில். அதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைமே ரொம்ப நல்லா வந்தது. என் பசங்க விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பெல் ஐக்கனையும் தட்டிடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.